அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு ஆசை, அது சின்னதா பெருசா பேராசையான்னு தெரியல, ஆனா அது நிறைவேறிய தருணத்தை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஆழ் மனதுல இருந்து சிந்திக்கும் போது அது நடக்கும். நம்மளோட ஆழ் மனதுக்கு ஒரு சக்தி உண்டு. ஒரு சில தருணங்கள்ல நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அடுத்து நான் சொல்ல போறதெல்லாம் என் எண்ணத்தோட பிரதிபலிப்பா தான் நான் நினைக்கிறேன். மரங்கள் வளர்க்கணும், அதுவும் இயற்கை முறையில வளர்க்கணும். எந்த விதமான ரசாயனங்கள் களைக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்னோட முடிவு. இருக்கிற மரங்கள் நல்லா வளர்ந்து நிழலும் பழங்களும் கொடுக்கும்போது பறவைகள் தேடி வரணும். முக்கியமா தேனீக்கள் பொன்வண்டுகள் எல்லாம் எங்களோட தோட்டத்துல பாக்கணுங்கிறது என்னோட ஆசை. பொன்வண்டு வர தொடங்கிருச்சு. வாகை, இலந்தை, கொடுக்காப்புளி, நெல்லி மரத்துல அப்பப்ப இருக்கு. எப்படியாவது அந்த மழை காலங்கள்ல என் கண்ணில் பற்றும். நீங்க பாக்குற இந்த தென்னந்தோப்புக்குள்ள கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தேன் பெட்டி கொண்டு வந்து வச்சேன். தோப்புக்குள்ள கொண்டு வந்து தேனி பெட்டியை வைக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இப்போ பெட்டியில தான் கொண்டு வந்து தேன்பூச்சியை தோட்டத்துக்குள்ள வைக்கிறோம். இதுவே இந்த தேன்பூச்சி இந்த இடத்துக்கு இயற்கையா வந்து அதுவே கூடு கட்டினா எவ்வளவு அழகா இருக்குன்னு யோசிச்சுட்டே அந்த பெட்டியை வச்சேன். இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கங்கே பார்க்குற இடத்துல எல்லாம் தேன் கூடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கற்பனை செஞ்சும் பார்த்துருக்கேன். நண்பர்கள்கிட்ட சொல்லியும் சந்தோஷப்பட்டிருக்கேன். தேன் பெட்டி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே இல்லை. அப்பப்போ வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் தேன் எடுப்பேன். அடையோடவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன். இப்படியே பல மாதங்கள் ஓடி போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அங்கங்கே தேன் கூடு கட்டியிருக்கு. என்னடா நம்ம மனசில் நினைச்ச மாதிரியே தேன் கூடு கட்டியிருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். தென்னை மட்டையில் இருக்கும், தென்னை பாலையில் இருக்கும், கருவேப்பிலை மரத்தில், பாதாணி மரத்துலன்னு பார்க்குற இடத்துல எல்லாம் சின்ன சின்ன தேன் கூடு. பரவாயில்லையே, நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு நான் சரியா தேனி பெட்டியை மெயின்டைன் பண்ணல. ஒரு பெட்டிக்கு ஒரு ராணி தேனி தான் இருக்கணும். பல ராணி தேனீக்கள் வந்ததால அதுல இருந்து பிரிஞ்சு போய் தனித்தனியா அங்கங்க கூடு கட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பெட்டியை சரியா கவனிக்கவே இல்லை. எல்லா தேனீக்களுமே வெளியேறிடுச்சு. வீட்டை சுத்தி இருக்கிற வேப்ப மரம், வேளா மரத்துல கூடு கட்ட தொடங்கிடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தேன் கூட பார்த்துட்டு தேனும் எடுத்து எனக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த தேன் பெட்டியை மறந்தே போயிட்டேன்னு சொல்லலாம். தேனீக்களை கொண்டு வந்து மீண்டும் பெட்டியில் வச்சு வளர்க்கல. பெட்டியை கரையான் பிடிச்சி அடியோட கரைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பாருங்க, நான் தேனி பெட்டியை வைக்கல, ஆனாலும் தேனீக்கள் அங்கங்கே கூடு கட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நான் நெல்லிக்காய் பறிக்க போனேன். நெல்லி மரத்துக்கு பக்கத்துல கிணறு வெட்டின கல்லு கும்மி போட்டு வச்சிருக்கிறோம். 4-5 வருஷமா இந்த கல்லு கும்மி கிடக்குது. ஆனா இப்போ இதுல தேனி கூடு கட்டி உள்ள இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற தேன் கூட்டை நான் கழிச்சு தேன் எடுக்க போறது கிடையாது. அதுக்கான எந்த முயற்சியும் செய்ய போறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறேன் என்பதை இந்த இயற்கை, இந்த உயிரினங்கள் மூலமாக எனக்கு உணர்த்துறதான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே நின்று வீடியோ எடுத்தினா நிச்சயம் கொட்டு உறுதின்னு சொல்கிற மாதிரி நிறைய தேனீக்கள் கல்லுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்ததே பெருசு. எதுக்கு வம்புன்னு கீழே இருக்கிற நெல்லிக்காவை வேக வேகமாக பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தேன் கூட்டை பார்த்துட்டாலே சந்தோஷத்தில் தலைக்கால் தெரியாது. ஆனால் அப்பப்போ நம்மளோட தோட்டத்தில் தேன் கூட அங்கங்கே பார்த்துட்டே தான் இருக்கேன். போக போக அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கும் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.